இசைஞானி இளையராஜா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நமது பிறந்த நாள் தான் அவருடைய பிறந்த நாளும் கூட தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் என்பதால் நம்முடைய பிறந்த நாளை நாள் முன்கூட்டியே கொண்டாடுவதை தொடக்கத்திலிருந்தே கடைபிடித்து அந்த வகையில் இன்றைக்கு அவரை நேரிலே சந்தித்து அவர் நோய் நொடிகள் இன்றி 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும், இன்னும் அறியப்பட சாதனைகளை படைக்க வேண்டும், உலகளாவிய அளவில் தமிழர்களின் பெருமையை போற்ற வேண்டும். இந்த காலகட்டத்திலும் அவர் பெரிதாக பேசப்படுகிற ஒரு படைப்பாளராக இருக்கிறார். எல்லாரும் பேசப்படக்கூடியவராக இருக்கிறார். இனியும் தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஆளுமையாக இருக்கிறார். தமிழ்நாடு அரசு வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவருடைய சிம்பனி படைப்புக்காக பாராட்டு விழாவை நடத்துகிறது. அந்த விழா வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்களை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமின்றி உலகளாவிய அளவில் அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய படைப்பு திறனை போற்றி உச்சி மோந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நாங்களும் எங்களை இணைத்துக் கொண்டவர்களை வாழ்த்துகிறோம். பெருமை அண்ணா பல்கலைக்கழக வழக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. இது போன்ற பாலியல் குற்ற வழக்குகளில் அளிக்கப்படுகிற தீர்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. அண்மையிலே பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும் இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்றச் செயலுக்கான தீர்ப்பும் நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை பெருக்கி இருக்கிறது, மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே நான் இந்த தீர்ப்பை சார் இப்ப ஆதவ அர்ஜுனும் புஷி ஆனந்தும் ஒரு பெரிய கட்சி தலைவரை ஒருமையில பேசுறாங்க, அது எப்படி சார் பாக்குறீங்க? பதிவிட்டிருப்பதாக பார்த்தேன். கவனமாக இனி நான் அரசியலை கையாளுவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவரவருக்குரிய மரியாதையை கொடுத்து உரையாடல்களில் அவர்களை மதிப்பது அனைவருக்கும் நல்லது, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக நல்லது. சார், இளையராஜா சார் தேசிய விருது, பத்ம விருது, மாநில விருது, நிறைய விருது வாங்கினார். அவர் அதிகபட்ச இந்திய உயர்வுனா பாரத ரத்னா விருது ரசிகர்களுடைய ஆதரவா இருக்கு. உங்களுடைய கருத்து? நாங்கள் ஏற்கனவே இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசுக்கு வைத்திருக்கிறோம். பாரத ரத்னா விருது பெறுவதற்கு முழுமையான தகுதி படைத்தவர். அவருக்கு இந்திய ஒன்றிய அரசு உரிய வகையில் அங்கீகாரத்தை வழங்கும், பாரத ரத்னா விருதினையும் உரிய காலத்தில் வழங்கும் என்று நான் நம்புகிறேன். வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஓகே சார்.